நானே சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன், பகிரங்கமா சொல்றேன், நாம் தமிழர் கட்சி கட்டாயம் பாஜகவோட, காங்கிரஸோட, திமுகவோட, அதிமுகவோட கூட்டணி எக்காலத்திலும் வைக்காது அப்படிங்கிறத வாக்குமூலமா கொடுக்குறேன். மேட் இன் ஜப்பான், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் தாய்லாந்துன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் நம்ம நாட்டு பொருட்கள் இன்னும் மேக் இன் இந்தியாவாகத்தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்போ நம்ம என்னைக்கு மேட் இன் இந்தியாவாக மாற போறோம் அப்படிங்கிற இந்த கேள்வியை மாணவர்கள் மத்தியில விதைச்சிருக்காரு. அப்போ இன்னும் நாம பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத சுட்டி காட்டிருக்கிறாரு. இல்ல, பெரியார் எதிர்ப்பில் நாம் தமிழர் கட்சி பயங்கரமா தீவிரம் காட்டுறாங்க. அதன் காரணமாகத்தான் பாஜக தங்கள் அணிக்கு இழுக்க பாக்குது சீமான அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படும். வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு இருக்கலாம். ஆனா அந்த நோக்கம் எங்களுக்கு இருக்காங்கிறது தான் நீங்க எங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அது எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நாங்க வெளிப்படையா சொல்லிட்டு வரோம். ஒரு அபிப்பிராயமே கிடையாது பாஜக மீது. பாஜகவை ஒருபோதும் வரவேற்காது மக்கள். ஏன்னா அவர்கள் கொண்டு வரக்கூடிய, இன்னைக்கு கூட பாருங்க, 50 ரூபாய் கேஸ் விலையை உயர்த்திட்டாங்க, கலால் வரையும் உயர்த்திட்டாங்க, பெட்ரோல். இப்படி அவர்கள் எப்போதுமே மக்களுக்கு எதிராக ஒரு திட்டங்களை கொண்டு வருவாங்க. அது தமிழின மக்களுக்கு எகென்ஸ்டா இருக்கும், இல்ல சிறுபான்மை மக்களுக்கு எகென்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ஒரு அரசியல் புரிதல் கொண்ட மக்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். கோர்ட் உத்தரவிட்டும் ஆஜராகாம இருக்கு. ஒரு பிடிவாரண்ட் பிறப்பிக்கிற அளவுக்கு ஏன் போகணும்ங்கிறேன். நாங்க வருண்குமார் மாதிரி வெட்டி ஆபீசர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லையே. என் குடும்பத்தினரே அவதூறா என்டிகே இருக்கவங்க பேசுறாங்க. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா பகிரங்க மிரட்டல் விடுறாங்க அப்படிங்கறத அவர் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. நீங்க இதுல எங்களை பேசுறத மட்டும் தான் பாக்குறீங்க. அவர் எவ்வளவு தவறுகள் செய்திருக்கிறாருன்னு யாருமே எடுத்து பேசுறது இல்லை. வருண்குமார் அவர்களை பற்றி செய்தியாளர்கள் கேட்கும் போது இவர் விமர்சிச்சு பேசுறாரு, எங்களுடைய தலைமை பேசுறாரு. பேசும்போது அன்னைக்கு வருண்குமாருக்கு என்ன தேவை வந்தது டாக் பார்க்கிங் டேன்னு போடுறதுக்கு? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 8 நம்பர் கார் ஐடிசி கிராண்ட் சோலாக்குள்ள போனுச்சுன்னா அது சீமானுடைய காரு. சரி, உள்ள போய் சந்திச்சாங்களா சந்திக்கலான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரு போய் பாத்தீங்க? எந்த ஊடகவியலாளர் போய் பாத்தீங்க? சும்மா அடிச்சு விடுறது இஷ்டத்துக்கு, கையில மீடியா இருக்கு அப்படின்ட்டு. பட் யூ ஹாவ் டு பி எவ்வளோ ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது உணர தவறிய ஊடகங்களா இருக்கீங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம். மக்களை நீங்க எவ்வளவு முட்டாள்களா கருதுறீங்க அப்படிங்கிறதுக்கு இது இன்னொரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு நான் பாக்குறேன். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய ஃபாத்திமா ஃபர்கான் அவர்கள். வணக்கம். வணக்கம். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க இருக்கு. இப்போதே பல கட்சிகள் சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்களை எங்கெங்க நிறுத்தலாம் அப்படிங்கிறதுல இப்பவே பேசலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு அணியிலுமே கூட்டணிக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 4-5 மாதங்கள்ல தான் முடிவெட்டப்படும். ஜனவரிக்கு மேலதான் பேசவே ஆரம்பிப்பாங்க. பட் இருந்தாலும் இப்பவே பல தொகுதிகளை குறிவைத்து காய் நகர்த்தி வருகிறார்கள் ஒவ்வொரு கட்சிகளுமே. ஆனா இப்பவே வேட்பாளர்களை முதற்கட்டமா அறிவிச்சிருக்காரு சீமான் அவர்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய வியூகம் தான் என்ன? நாம் தமிழர் கட்சி கட்சிகளிடையே போட்டி அப்படிங்கிறத முதல் கட்டமா நம்ம ஏற்கல. கொள்கைகளுக்கு மத்தியில தான் போட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தலைமை எப்போதும் குறிப்பிடுவது. அப்போ இது கட்சிகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய போட்டி, ஒரு வெற்றி அப்படிங்கறத பார்க்கறதை தாண்டி மக்களுடைய அதிகாரம் மக்களுக்கே திருப்பியும் நிறுவப்படணும் அப்படிங்கிறதுக்காண்டிய ஒரு போர் அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்க வேண்டியதாக இருக்கு. பல கட்சிகள் வியூகத்தின் அடிப்படையில செயல்படும். நாங்க மக்கள் நலனின் அடிப்படையில தான் நம்ம தொடர்ச்சியாக செயல்படுறோம். அது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையோட பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்க பிரித்தே பார்க்க முடியாது. நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆற்றல் மிக்க போர் தளபதிகளும் சரி, தலைமையும் சரி, இதை நோக்கி தான் பயணிக்குமே தவிர்த்து மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து அதற்கான தீர்வு இல்லை அதற்கான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துமே தவிர்த்து வெற்றி தான் இலக்கு அப்படின்னு நினைச்சோம்னா என்னைக்கோ கூட்டணியெல்லாம் வச்சு காசெல்லாம் வாங்கி நாங்கள் எங்கள் கட்சி வெற்றி பெறுவதற்காண்டி எப்பயோ நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு தனித்த என்ன சொல்றது, ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைமையை நீங்க எல்லாரும் கவனிச்சுட்டு வருவீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகாலத்துல எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இவ்வளவு ஒரு கெரஸ்மா இருக்கா, இவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு பிலாசபி மேல ஒரு புரிதல் இருக்கா? தமிழ் தேசியம் அப்படின்ற சிந்தனை நம்மளுக்கு தெரியும், பல நூற்றாண்டுகளாக நமக்கு முன்னோர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வெகுஜன மக்கள் மத்தியில புரியும்படி அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தலைவராக நாம் தமிழர் கட்சியோட தலைமை இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கிரீன் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இந்த பசுமை அரசியல் அப்படிங்கிறத வேற ஏதாவது ஒரு அரசியல் கட்சி உண்மையாகவே சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய தார்மீக அடிப்படையில செயல்படுறாங்க அப்படின்னா அவர்கள் யாராவது அவங்களுடைய வாய்ஸ் இன்னைக்கு கேட்கப்பட்டிருக்கும். இல்ல அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் அவர்களால செய்ய முடியாதது ஒண்ணும் இல்லை.
இந்த இயற்கை வளங்களை காக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்களால செய்ய முடியாததுலாம் எதுவும் கிடையாது. ஆனால் மாறாக அவங்க வந்து இந்த இயற்கை அழிக்கக்கூடிய நாசகர வேலைகளை தொடர்ச்சியாக செய்யும் போது அவர்கள் இந்த மண்ணுக்கானவர்கள் இல்லை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையிலையும் வந்து எங்களுடைய தலைமை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வருது அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஒப்பீட்டளவில் நம்ம ரொம்ப ரொம்ப லேமன் டெர்ம்ஸ்ல நம்ம பார்த்தாலும் தெரியும், இன்னைக்கு மக்களுக்காக யார் அரசியல் செய்யறாங்க, இல்ல அந்த அரசியல் கட்சியை நிலைநிறுத்துவதற்காக இன்னைக்கு யார் அரசியல் செய்யறாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. அப்படிங்கறனால நாம் தமிழர் கட்சி வெற்றி தோல்வியை தாண்டி மக்களுடைய நலன் சார்ந்து மக்களின் அதிகாரம் மக்கள்கிட்டே வரணுங்கிறதுக்காண்டி கடுமையான உழைப்பையும் போராட்டத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். வெற்றி மட்டும்தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒரே மேடையில் சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பங்கேற்ற ஒரு நிகழ்வு என்பது அரசியல் ரீதியாக ஒரு பெரும் பேசு பொருளா மாறி நிற்குது. என்டிஏ கூட்டணிக்கு எதுவும் தயாராகுதா நாம் தமிழர் கட்சி? அதாவது மற்ற ஊடகங்கள் பேசுது அப்படின்னா நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அவர்கள் வந்து பேரோல்ல இருக்கிறாங்க, அதனால அவங்க ஒரு நரேஷனை செட் பண்றாங்க. பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி வைத்தால் நல்லா இருக்கும்ங்கிறது பாஜக விரும்புது. அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்றது, சமரசம் அடைந்து அவங்க பேரோல எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து நியூஸ் போட வேண்டிய ஒரு அவசியத்துல இருக்காங்க, கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா நடுநிலையாக இருக்கக்கூடிய பல யூடியூப் மீடியால ஒண்ணு ஃபைன் டைம் மீடியாவும் கூட. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த கேள்வி கேட்பது வந்து ரொம்ப ரொம்ப பிழையானதுன்னு நான் பாக்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து பல செய்திகள் ஊடகங்கள் வந்து தொடர்ந்து அதை எழுதிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து அதை தினமும் செய்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதன் குறிப்பா தான் வந்து இந்த கேள்வி நமக்கு இல்ல இன்னைக்கு இல்ல, நாங்க என்னைக்கு காங்கிரஸை வீழ்த்தணும்னு 2011 காலகட்டங்கள்ல வந்து முழக்கத்தை வந்து தொடங்கினோமோ அன்று தொடங்கி இன்று வரைக்கும் 2009 இன அழிப்பு நடக்குது. அதற்கு பிறகு வந்து நம்ம இனத்தை கொன்ற காங்கிரஸ் இனிமேல் வந்து அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு அரசியல் தளத்துல நின்று நம்ம வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போனா வந்து எங்களுடைய தலைமை இருந்திருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. நீங்களாம் கவனிச்சிருப்பீங்க. அப்போ அதன் நீட்சியாக அப்போல இருந்தே வந்து நம்மளை வந்து கார்னர் பண்ணியாச்சு. இவங்க வந்து காங்கிரஸ்க்கு அகேன்ஸ்ட் அப்படின்னா அப்ப பாஜகவுக்கு உடந்தையானவர்கள் அப்படிங்கறது. இன்னும் கூடுதலா சொல்லணும்னா இன்னைக்கு INDIA கூட்டணியில வந்து காங்கிரஸோட திமுக இருக்கு. அவர்களுக்கு இன்னும் ஒரு என்ன சொல்றது, சீஸ் கேக் மாதிரி நம்மளை வந்து விமர்சிக்கிறது என்பது. அப்போ அவர்கள் இதை திட்டமிட்டு பரப்புவது அப்படிங்கிறது மக்கள் அவ்வளவு முட்டாள்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஊடகங்கள் சொல்றதெல்லாம் நம்பக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எவ்வளவு பொய் செய்திகள் வந்து பரவுது அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனால் உடனிருந்து பயணிக்கக்கூடிய எங்களுக்கு தெரியும் அந்த அந்த கான்வர்சேஷனுக்கே எங்க தலைமை போக மாட்டார் அப்படிங்கிறது தான் இங்க வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கு. ஏன்னா இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் காலகட்டத்தில இருந்து எங்களோட வாங்க, எங்களோட சேர்ந்து பயணிங்க அப்படின்னு அதிமுகவா இருக்கட்டும், இல்ல அதிமுக பின்பு சேர்ந்த பாஜகவுடைய கூட்டணியா இருக்கட்டும், இன்னைக்கு பாஜக விடாப்பிடியாக இருக்கக்கூடிய நிலைப்பாடாக இருக்கட்டும், சந்திப்புக்கு கூட தயாராக இல்லாம எங்களுடைய தலைமை இருக்கும்போது கொள்கையில எவ்வளவு உறுதியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதை உணர்த்துது. அதனால நாங்க வந்து நானே சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன், பகிரங்கமா சொல்றேன், நாம் தமிழர் கட்சி கட்டாயம் பாஜகவோடோ காங்கிரஸோடோ திமுகவோடோ அதிமுகவோடோ கூட்டணி எக்காலத்திலும் வைக்காது அப்படிங்கிறத வாக்குமூலமா கொடுக்குறேன். அண்ணாமலை அவர்கள் நேற்று அந்த சொல் தமிழா சொல் 2025 நிகழ்ச்சிகள் வந்து பேசும்போது ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாரு. அந்த மேடையில் சீமானும் அமர்ந்துட்டு இருக்கிறாரு. எனக்கும் சீமானுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை, நான் வந்து தேசியத்திலிருந்து நான் தமிழை பார்க்கிறேன், ஆனா சீமான் அவர்கள் வந்து தமிழிலிருந்து தேசியத்தை வந்து பார்க்கிறார் அப்படிங்கிற இதுல சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து? அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னாரு, முதல்ல என் அம்மாவுக்கு நான் பையனா இருக்கேன், அதுக்கப்புறம் நான் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதாவது என்னத்தை அது உணர்த்துது அப்படின்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப தன்னலமோட இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய தலைமை செயல்படுது அப்படிங்கிறது தான் அது உணர்த்துதுன்னு நான் பாக்குறேன். வெறும் டெமோக்ரஸி இஸ் நாட் சிம்பிளி அபவுட் ரூல்ட் பை த மெஜாரிட்டி. ஒரு பெரும்பான்மை மக்களுக்காக ஆளப்படுவது மட்டும் ஜனநாயகம் அல்ல, சிறுபான்மையினுடைய உரிமைகளையும் காக்கப்படணும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவினுடைய அரசு எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நீங்க முதல்ல எல்லோருக்கும் பொதுவான ஒரு எல்லாருக்குமான ஒரு வாய்ஸா இருக்கணும். ஒரு ஒன்றியம் அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களுடைய நலனுக்காக, எல்லாருடைய வாய்ஸுக்காக, எல்லாருடைய சமூக நீதிக்காக செயல்படணும். ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் சீமான் அவர்கள் அடுத்து அவர் பேசும்போது சொன்ன கூற்றுக்கான பொருளை நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அதே மேடையில ஒன்றிய அரசை எவ்வளவு மென்மையா வந்து விமர்சிக்கணும், மென்மையான லைக் ஒரு அங்க வந்து மாநில தலைவர் இருக்கிறாரு, ரொம்ப ஹாஷாவும் நம்மளால பேச முடியாது. அது வந்து ஒரு போராட்டமோ பொதுக்கூட்டமோ இல்ல ஆர்ப்பாட்டமோ இல்ல ஒன்றிய அரசை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு இடமும் கிடையாது. அது வந்து ஒரு
காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்கக்கூடிய ஒரு இவெண்ட். அதுல நேர்மறையாக ஒரு விஷயத்தை எப்படி கடத்துறதுன்னு இருக்குல்ல, அன்னைக்கு அங்க ஒரு அரசியல் விழிப்புணர்வு பாடமே நடந்திருக்கு நான் பாக்குறேன். மேட் இன் ஜப்பான், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் தாய்லாந்துன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் நம்ம நாட்டு பொருட்கள் இன்னும் மேக் இன் இந்தியாவாகத்தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்போ நம்ம என்னைக்கு மேட் இன் இந்தியாவாக மாற போறோம் அப்படிங்கிற இந்த கேள்வியை மாணவர்கள் மத்தியில விதைச்சிருக்கிறாரு. அப்போ இன்னும் நாம பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத சுட்டி காட்டிருக்கிறாரு. சஸ்டைனபிள் கவர்மெண்ட்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்னும் நம்ம எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள்ங்கிற இந்த கேள்வியும் அந்த கூற்றுக்குள்ள உள்ளடங்கி இருக்கு அப்படிங்கறதுதான் என்னுடைய புரிதல். அப்போ எங்களை போன்ற இளைஞர்கள் இதுல இருக்கக்கூடிய சாரங்களை தான் எடுத்துக்கிறோமே தவிர்த்து ஊடகங்கள் சொல்வது போல பாருங்க பிரதமர் பாராட்டிட்டாரு அப்படின்னு சொல்லுவது இட் இஸ் என்ன சொல்றது, இது ஒரு விதமான ஒரு சைக்கலாஜிக்கல் நரேஷன். மக்கள் இதை இப்படித்தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திணிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையாத்தான் நான் பார்க்கிறேன். சீமான் அவர்கள் கூட அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலையால் தான் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கு அப்படிங்கிறது. இல்ல, அதுல மாற்றுக்கருத்து உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? இன்னும் கூடுதலாக தமிழ் சீமான் அவர்கள் பல மேடைகளை சொல்லியிருக்காங்க, திமுக இல்லைன்னா இன்னைக்கு பாஜகவே இல்லை அப்படின்னு. அதுவும் உண்மை, இதுவும் உண்மை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு திமுக கூட்டணி வைக்கல பாஜக கூட அப்படின்னா முதல்ல 4 பாஜகவுக்கான முதல் எம்எல்ஏஸ் வந்திருக்க மாட்டாங்க. பாஜகவும் திமுகவும் கூட்டணி வச்சு அது எல்லா மேடைகளும் பேசியிருக்காங்க. இன்னைக்கு அதே மாதிரி அண்ணாமலை ஒரு ரொம்ப வாசிப்ரஸா இருந்திருக்காரு. அவர் ஒரு இதுவரைக்கும் இல்லாத பாஜகவினுடைய மாநில தலைவர்களுக்கு மத்தியில அவர் கட்டாயமா அவருடைய குரல் கேட்கப்பட்டிருக்கு. பல சலசலப்புகள் பாஜக நடக்கிறது நம்மளால கேட்க முடியுது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியுது. வித் ஆல் என்ன சொல்றது, டியூ ரெஸ்பெக்ட் அண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சாலும் அவர் ஒரு பேச்சு பொருளாதாரம் இருந்திருக்கிறாரு. ஃபார் எனது ரைட்டோ ராங்கோ, நல்ல விஷயத்துக்காகவும் கெட்ட விஷயங்களுக்காகவும் அவர் ஒரு பேச்சு பொருளாக இருந்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு பாஜகனா அது ஒரு பொருட்டாவே இல்லாம இருந்த காலத்தை தாண்டி அண்ணாமலையினுடைய வருகைக்கு பிறகு ஏதோ ஒரு விதத்துல நெகட்டிவ் ரோல்ல கூட பாஜக இன்னைக்கு ஒரு குரல் பெற்ற ஒரு கட்சியாக மாறி இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அது அண்ணாமலையினுடைய வருகைக்கு பிறகு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அதனால அவர் சரியான தலைவர். அவர் தமிழக மக்களுக்கான தேவைகளை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறது பாஜக நமக்கு தெரியும். இன்னைக்கு தமிழ் மாநில பாஜகவினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்காருன்னு உங்களால சொல்ல முடியுமா? இப்ப இந்த இடத்துல நாங்க விமர்சிக்கல, ஆனால் பாஜகவை வளர்த்திருக்கிறார். ஆனால் பாஜக தமிழ்நாட்டுல இருக்கிறது மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்காரா அப்படிங்கிற கேள்வி அது இன்டாக்டா இருக்கு. அதுல எந்த ஒரு விடையும் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. எப்போதும் ஆரியமும் திராவிடமும் தமிழ் தேசியத்தின் எதிரி என்று சொல்கிற சீமான் அவர்கள் பாஜகவையும் வலதுசாரி அரசியல்வாதிகளையும் புகழ்ந்து பேசுவது கொஞ்சம் சற்று முரணா இருக்கு. ஏன் அந்த மேடைகள்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாமே அப்படிங்கிற பார்வையிலையும் நிறைய பேர் எழுதிட்டு வராங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்ச இந்த SRM கல்லூரி எங்களுக்கு அழைப்பு விடுத்தது ரொம்ப 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 முன்னாடியே, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பவே அழைச்சிட்டாங்க. ஆனா யாரு டிக்னிட்டரிஸ் ஷேர் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு கட்டாயம் தகவல் தெரியாது. அப்படியே இருந்தாலும் நீங்க ஏன் கொள்கை கோட்பாட்டையும் தனிநபர் ரிலேஷன்ஷிப்பையும் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, அது ஒரு அரசியல் மேடை கிடையாது. அது ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன். அதுக்கு யார் அழைச்சா நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு அவங்க தேவைப்படுறாங்க, அவங்களுக்கு அவங்களோட என்டோர்ஸ்மெண்ட் தேவைப்படுது, அவங்களுடைய பப்ளிசிட்டி தேவைப்படுது. ஆனா இது எதுவுமே தேவைப்படலை நமக்கு. இருந்தாலும் அவங்களோட மரியாதை கருதி ஒரு மூத்த நபர் அப்படிங்கிறத கருதி அவங்களோட இன்வைட்டை ஏற்று நம்ம போறோம். அதுல எந்த பிழையும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தவிர்த்திருக்க கூடாது. இது எல்லாமே நாங்க அதான் நான் சொல்லிட்டேனே, நாங்க எங்களுடைய கொள்கையிலையும் சித்தாந்தத்திலையும் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கோம். இந்த நிலைப்பாட்டுல இருந்து நாங்க எப்போதும் தவற போறது இல்லைங்கிறதுல உறுதியா இருக்கும். நீங்க பெனிஃபிட் ஆஃப் டவுட். பெரியார் எதிர்ப்பில் நாம் தமிழர் கட்சி பயங்கரமா தீவிரம் காட்டுறாங்க. அதன் காரணமாகத்தான் பாஜக தங்கள் அணிக்கு இழுக்க பாக்குது சீமான அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படும் வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு இருக்கலாம். ஆனா அந்த நோக்கம் எங்களுக்கு இருக்காங்கிறது தான் நீங்க எங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அது எங்களுக்கு இல்லை அப்படிங்கறத நாங்க வெளிப்படையா சொல்லிட்டு வரோம். இப்ப பாஜக எப்பவுமே ஓடுற குதிரையில தான் பந்தயம் வைப்பாங்க. இப்போ நாங்க நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரொம்ப ஆக்டிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டியா நம்ம இங்க இருக்கோம். எந்த விஷயத்திலும் சமரசம் அடையாம இன்னைக்கு மக்களுக்கும் மண்ணுக்கும் எந்த எதிர் திட்டங்கள் வந்தாலும் அதை எதிர்த்துட்டு இருக்கோம்.
நீங்க வந்து அதை கரெக்டா வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு ஒரு லீடர் தேவைப்படுது. அப்படி இந்த சமகாலத்துல வேற யாருமே இல்லைன்னு நான் பாக்குறேன். ஸோ அப்ப நம்ம வந்து எல்லா மாநிலங்களையும் எப்படியாவது கால் ஊண்டிடணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய எண்ணமா இருக்கு, நோக்கமா இருக்கு. அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் எப்போதும் சாத்தியப்படலை அப்படிங்கிறது ஒரு 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 உண்மை. மக்கள் மத்தியில கட்டாயம் பாஜக வந்து இடம் பிடிக்காது அப்படிங்கிறது உண்மை. கட்சிகள் வந்து அவங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. முன்னாடி மக்களுக்கு முன்னாடி எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து பின்னாடி சிவப்பு கம்பளம் விரித்து அவர்களுக்கு வந்து மலர் மாலை சூட்டுறதெல்லாம் அரசியல் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் பொதுவாக மக்களுக்கு வந்து ஒரு அபிப்பிராயமே கிடையாது பாஜக மீது. பாஜகவை ஒருபோதும் வந்து வரவேற்காது மக்கள். ஏன்னா அவர்கள் கொண்டு வரக்கூடிய, இன்னைக்கு கூட பாருங்க 50 ரூபாய் கேஸ் விலையை உயர்த்திட்டாங்க, கலால் வரையை உயர்த்திட்டாங்க, பெட்ரோல், இப்படி அவர்கள் எப்போதுமே வந்து மக்களுக்கு எதிராக ஒரு திட்டங்களை கொண்டு வருவாங்க. அது தமிழின மக்களுக்கு எகென்ஸ்டா இருக்கும், இல்ல சிறுபான்மை மக்களுக்கு எகென்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ஒரு அரசியல் புரிதல் கொண்ட மக்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ ஆனால் பாஜகவுக்கு வந்து எல்லா மாநிலங்களிலும் தங்களுடைய காலை வந்து வேரூண்டிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்காங்க. அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, அதுக்கு கடும் முயற்சியும் செய்யறாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு திமுக அவுடேட்டட், அதிமுக அவுடேட்டட், மற்ற எல்லா கட்சிகளுக்கும் புதிதாக வந்த கட்சிகள் பெருசா சொல்ற மாதிரி இல்லை. அப்படிங்கும்போது நாம் தமிழர் கட்சி இஸ் a ரன்னிங் ஹார்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், ரேசிங் ஹார்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால இவர்களோட முதுகுல வந்து நம்ம வந்து ஏறி சவாரி செய்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து கால் ஊண்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கட்டாயம் இதுவரைக்கும் இந்த தமிழக அரசியல் களத்துல அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி பாஜக மனித குல எதிரின்னு சொன்ன ஒரு கட்சி உங்களால சொல்ல முடியுமாங்கிறத நான் சேலஞ்ச் பண்றேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையும் எங்களுடைய கட்சி மட்டும்தான் அதை சொல்லியிருக்கு. நாம் தமிழ் பாஜக வந்து மனிதகுல விரோதிகள் அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தை நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் முன்வச்சிருக்கு. அதே மாதிரி அவர்கள் கொண்டு வந்த அத்துணை நாசகர திட்டங்களையும் எதிர்த்த ஒரு கட்சியாக தார்மீகமாக நாம் தமிழர் கட்சி நிற்குது. அது ஜிஎஸ்டியா இருக்கட்டும், சிஏஆக இருக்கட்டும், அது வக்ஃப் வாரி சட்ட திருத்தமா இருக்கட்டும், யூனிஃபார்ம் சிவில் கோடா இருக்கட்டும், நம்ம மாநிலத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஆர்டிகல் 370 இருக்கட்டும், இப்படி பாபர் மஸ்ஜினுடைய இடிப்பா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட உச்சநீதிமன்ற தீர்ப்பை நம்ம எல்லாருமே வந்து மத நல்லிணக்கத்துக்காக ஏற்றுக்கணும்னு சொல்லி ட்வீட் போட்டாரு. ஆனால் எங்க தலைமை மட்டும்தான் சொல்லிச்சு அது நீதி அல்ல, அது தீர்ப்பு மட்டும்தான் அப்படிங்கிறத சொன்னோம். இப்படி எல்லா விதத்திலும் நாம் தமிழர் கட்சி பாஜகவினுடைய மனித குல விரோத திட்டங்கள், நாசகர திட்டங்களை எதிர்த்து இன்னைக்கு களத்துல நின்றுருக்கோம். அதனால ஒருபோதும் வந்து நாம் தமிழர் கட்சி பாஜகவோட போகாது. ஆனால் பாஜக அந்த ஒரு 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 பாலிடிக்ஸ், ஒரு கிமிக்கை பயன்படுத்தி அவர்கள் எப்படியாவது இங்க கால் வந்துடலாமான்னு நினைப்பாங்க. அதற்கு ஊடகங்கள் கட்டாயம் வந்து இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத நான் இந்த ஊடகம் வாயிலாக கேட்டுக்கிறேன். டிஐஜி வருண்குமார் அவர்கள் எஸ்பியாக இருந்தபோது கொடுத்த புகாரின் பேரில் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் சீமான் அவர்கள். இன்னைக்கு திருச்சியே வந்து ரொம்ப பரபரப்புல இருக்கு, கோர்ட்ல என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற ரீதியில. இல்ல அவ்வளவு சீனெல்லாம் இல்ல, அது அவ்வளவு சீன கோர்ட் உத்தரவிட்டும் வந்து ஆஜராகாம இருக்கிறாரு. ஒரு பிடிவாரண்ட் பிறப்பிக்கிற அளவுக்கு வந்து ஏன் போகணும்ங்கிறேன். நாங்க வந்து வருண்குமார் மாதிரி வெட்டி ஆபீசர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லையே. நாம் தமிழ் கட்சியுடைய தலைமைக்கு ஒரு மாதத்துக்கு முன்பே இந்த SRM கல்லூரி மாணவர்களுக்கான இந்த போட்டின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 2000 மாணவர்கள் வந்து பங்கெடுத்திருக்க போட்டி. அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணணும், அவங்களுக்காக இப்ப பேசணும், உரையாடணும். நேற்று உண்மையாவே ஒரு அரசியல் பாட வகுப்பா தான் நான் அதை பார்த்தேன். மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு பேரெழுச்சியான ஒரு முழக்கமா இருந்தது. அது ஒரு நல்ல இம்பாக்டை வந்து மாணவர்களுக்கு மத்தியில் கொடுத்தது. சம்திங் அவங்களுக்கு ஒரு டேக்அவே கட்டாயம் இருந்திருக்கும். மற்றவங்க பேசுறது எப்படின்னு தெரியல, ஆனால் எங்கள் தலைமை பேசும்போது ஒரு கட்டாயம் ஒரு டேக்அவே வந்து மாணவர்களுக்கு இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளை தலைமுறைக்காக தான் நம்ம இங்க போராடுறோம். அப்ப அப்படி ஒரு இன்வைட்டை நம்மளால வந்து தட்டி கழிக்க முடியாது. இது வந்து பொய் வழக்கு, பொய் குற்றச்சாட்டு, பண்ண தப்பு எல்லாமே வந்து டிஐஜிங்கிற பொறுப்புக்கே தகுதி இல்லாதவர் செய்தவர். அப்போ அவரை வந்து நீங்க வந்து மையப்படுத்தி அவங்களுக்கு கையில சட்டம் இருக்கு, சட்டத்தை கையில வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற நிலைப்பாட்டுல ஒரு எதேச்சதிகார போக்குல அவர்கள் இருக்கிறாங்க. குடும்பத்தினரை வந்து அவதூறா வந்து என்டிகே இருக்கவங்க வந்து பேசுறாங்க. ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா பகிரங்க மிரட்டல் விடுறாங்க அப்படிங்கறதால அவர் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. நீங்க இதுல எங்களை பேசுறத மட்டும் தான் பாக்குறீங்க. அவர் எவ்வளவு தவறுகள் செய்திருக்கிறாருன்னு யாருமே எடுத்து பேசுறதுக்கு இல்ல. இப்ப எங்களுக்கு நேரம் இல்லாதனால, எங்க தலைமைக்கு நேரம் இல்லாதனால இது எல்லாத்தையும் நாங்க வந்து கான்கிரீட்டா வந்து பண்றதுக்கு வந்து சிரமமா இருக்கே தவிர்த்து அவங்களுக்கு இது மட்டும்தான் வேலையா இருக்கு. உங்களுக்கு புரியுதா? எங்களுக்கு பல வேலைகள் இருக்கு,
தேர்தலை நோக்கி பயணிக்கிறது இல்லை, மக்களை அரசியல்படுத்துறது, மக்களுக்கு விழிப்புணர்வு செய்வது, மக்களை அணிதிரட்டுவதுங்கிற பல வேலைகள் இருக்கு. உள்கட்டமைப்புங்கிற வேலை இருக்கு, போராட்டம் ஆர்ப்பாட்டம்ங்கிற வேலை இருக்கு, எத்தனையோ வேலைகள் இருக்கு. ஆனா இதை நாங்க உட்கார்ந்து இதோடய தலைவலியோடய இருக்கணுங்கிறது அவங்க எண்ணம், அததான் அவங்க விருப்பப்படுறாங்க. இங்க ஒண்ணும் இல்லை. வருண்குமார் அவர்களை பற்றி செய்தியாளர்கள் கேட்கும் போது இவர் விமர்சிச்சு பேசுறாரு, எங்களுடைய தலைமை பேசுறாரு. பேசும்போது அன்னைக்கு வருண்குமாருக்கு என்ன தேவை வந்தது டாக் பார்க்கிங் டேன்னு போடுறதுக்கு? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 36 லட்சம் மக்களினுடைய வாக்கை பெற்று, மக்களின் நன்மதிப்பை பெற்று, ஒரு செல்வாக்கை பெற்று இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், கிட்டத்தட்ட 8 விழுக்காடு வாக்குகளை இன்னைக்கு நாங்க கையில வச்சிருக்கிறோம். இவ்வளவு இளைஞர்கள் ஒரு பேரன்போடு நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். இதுவரைக்கும் எந்த ஊழலுக்கும் சிக்குண்டாம இவ்வளவு நாட்கள் எந்த கரைக்கும் கரம் படியாத சொந்தக்காரராக இருக்கிறாரு. நீங்க இப்படிப்பட்ட ஒரு தலைவரை டாக் பார்க்கிங் டேன்னு சொல்லிட்டு, அதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் சொல்லிட்டு, இது டிஐஜி பண்ணக்கூடிய வேலை தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இத முதல் நீதிமன்றம் கேட்கணும் அவர்கிட்ட. அப்போ இப்படி ஒரு குடைச்சல் கொடுக்கணும், அவரை ரெஸ்ட்லெஸ்ஸா வைக்கணும், அவரை இங்கேயும் அங்கேயும் அலக்களிக்கணும், இது மட்டும்தான் நோக்கம், இது மட்டும்தான் நோக்கம். அண்ட் இது முழுக்க முழுக்க போய் வழக்கு. அவங்களுடைய எங்க கட்சியை சார்ந்தவர்களை நீங்க கைது பண்றீங்க. கைது பண்ணி எவ்வளவு ஆபாசமாக நீங்க திட்டிருக்கீங்க, எவ்வளவு வன்முறையாக நடந்திருக்கீங்க. இதெல்லாம் போலீஸ் செய்யக்கூடிய வேலையா? இட் இஸ் சோ அன்ஃபேர்னு நான் சொல்றேன். இது ரொம்ப 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 பாகுபாடுள்ள ஒரு சமூகம் தான். அதுக்கு ஒரு தமிழரே இப்படி உடந்தையா இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, தன்னின பகையாலேயே இந்த இனம் வீழ்ந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதற்கு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் மிகப்பெரிய உதாரணமா இருக்கு. இன்னைக்கு யாரை ப்ளீஸ் பண்றதுக்காக இன்னைக்கு வருண்குமார் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல நமக்கு. So it is very saddening, it is very disgusting அப்படின்னு தான் நான் சொல்வேன் அவர் பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ். மத்திய நிதி அதை எதிர்த்து ஐ திங்க் திபேன் கூட ஒரு தடவை பேசியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஹென்றி திபேன் அவர்கள் கூட சமூக செயற்பாட்டாளர் அவர் பேசியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நமக்கு இன்னும் அந்த மாதிரியான மக்கள் தேவை, இவரை மாதிரியான மக்களை ரீப்ளேஸ் பண்ணி. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சீமான் அவர்கள் சந்தித்ததாக ஒரு வேகமா ஒரு தகவல் வந்துச்சு. இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவரிடம் போய் கேட்கும்போது, நான் அப்படிலாம் சந்திக்கவே இல்லைங்க, சந்திச்சா நான் சொல்லிட போறேன், நான் அந்த மாதிரி சந்திக்கலாம் இல்லை, ஏதோ நீங்க நியூஸ் நான் என்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிற கடந்து போறாரு. சந்திக்காம இவ்வளவு பெரிய நியூஸ் சென்சேஷன் ஆகுமா? இப்ப எங்க கிட்ட கேக்குறீங்க, நாங்க பதில சொல்றோம். நம்புறது நம்பாதது உங்களுடைய, இட் இஸ் அப் டு யூ. உங்ககிட்டே நாங்க விட்டுறோம். ஆனால் எங்களுடைய தலைமை இது வரைக்கும் ஒரு ஓப்பன் புக்கா தான் இருந்திருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தும் கன்சீல் பண்ணியோ அதை ரொம்ப 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 பாதுகாத்தோ சேகரிச்சோ அவசியம் இல்லை. இது ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்த போது நாங்க தானே படத்தை வெளிவிட்டோம், அவங்க தரப்புல இருந்து விடலையே. அதை மறுக்கிறதுக்கும் இங்க இல்லை. ஆமா சந்திச்சோம், அது ஒரு நட்பின் ரீதியான ஒரு அன்பின் ரீதியான ஒரு சந்திப்பு அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்படி இங்க சந்திச்சாருன்னு சொல்ல போறோம். இதுல என்ன இருக்கு? சரி நீங்க சொல்லுங்க, ஒரு ஊடகவியலாளரா ஒரு ஒன்றியத்தினுடைய நிதியமைச்சரை சந்திப்பதில் ஏதாவது தவறு இருக்கா? இல்ல. இங்க இருந்து அம்மையார் கனிமொழி அவர்கள் சந்திக்கிறாங்க, இங்க இருந்து ஐயா ஆராசா அவர்கள் சந்திக்கிறாங்க. அதாவது பெரியாரிய இந்த சிந்தனையை தமிழ்நாட்டு மண்ணில் வேரோடு அழிக்கணும்னு சொன்ன தேஜஸ்வி யாதவ், பாஜகனுடைய யூத் விங் இருந்தது. பெரியாரை தூக்கி பிடிக்கக்கூடியவர் தானே ஐயா ஆராசா அவர்கள். அவரும் சந்திச்சுக்கிறாங்களே, அந்த சந்திப்பெல்லாம் பெருசா வெளியிலேயே போடலையே. நீங்க போய் கேட்கவே இல்லையே, அந்த பக்கம் சந்திச்சிங்களா இது உண்மையான்னு யாரும் கேட்கலையே. அப்போ ஃபார் ஆல் என்ன சொல்றது கன்வீனியன்ஸ், அவங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த செய்தி வெளியாகும், அவங்களுக்கு தேவை இல்லைன்னா அந்த செய்தி வெளியாகாது. அவங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு செய்தியை பொய்யாக மக்களிடத்தில் கொண்டு போய் காட்டுவோங்கிறத தான் தொடர்ச்சியாக ஆளக்கூடிய திமுக தங்க கிட்ட இருக்கக்கூடிய ஊடகத்தை வைத்து செய்யுது அப்படின்னு நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப பொய்யான செய்திகளை தொடர்ச்சியாக பரப்பக்கூடிய இந்த அறமற்ற செயலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் சொல்லுவேன், ஒரு அறம் இருக்கணும்ல. இப்ப மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஃபோரம் மீடியா தான்.
இப்ப அந்த மீடியா எவ்வளவு அறமிக்கதாக இருக்கணும், மக்களுக்கு இருக்கக்கூடிய செய்தி அப்படியே கொண்டு போய் கொடுக்கணும், அதுல மக்கள் தீர்மானிச்சுக்கணும் இது சரியா தவறான்ட்டு. மாறா நீங்க ஒரு ஒரு சிஸ்டம் உருவாக்கி இருக்கீங்க, பொய் செய்தியை நாங்க தொடர்ச்சியா கட்டமைப்போம், நரேட் பண்ணிட்டே இருப்போம், நீங்க அதையே எடுத்துக்கோங்க, அப்ப அவங்களுடைய பார்க்கிற பார்வையும் இப்படி தவறாகத்தான் இருக்குங்கிறது தானே இது உணர்த்துது. அப்ப அது எந்த விதத்துல சரின்னு நீங்க சொல்லுங்களேன். ஒரு உண்மை செய்தியை நீங்க போட்டா கூட பரவாயில்ல, பொய் செய்திகளை நிர்மலா சீதாராமனோட சீமான் சார், உங்களுக்கு என்ன பேஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? 8 நம்பர் கார் வந்து ஐடிசி கிராண்ட் சோலாக்குள்ள போனுச்சுன்னா அது வந்து சீமானோடைய காரு. சரி, உள்ள போய் சந்திச்சாங்களா சந்திக்கலான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரு போய் பாத்தீங்க? எந்த ஊடகவியலாளர் போய் பாத்தீங்க? சும்மா அடிச்சு விடுறது இஷ்டத்துக்கு கையில மீடியா இருக்கு அப்படின்ட்டு. பட் யூ ஹாவ் டு பி எவ்வளோ ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது வந்து உணர தவறிய ஊடகங்களா இருக்கீங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம். மக்களை நீங்க எவ்வளவு முட்டாள்களா கருதுறீங்க அப்படிங்கிறதுக்கு இது இன்னொரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு நான் பாக்குறேன். இன்றைக்கு ஒரு நாளிதழ் வந்து ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா அது நமது நிருபர் அப்படின்னு மட்டும் போட்டுதான் பதிவு பண்ணி. யார் அந்த நமது நிருபர்? அதை தேட போறோம். ஒடிசாவில் வந்து பிரதமரை சந்திக்க சீமானுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல வந்து குறிப்பிட்டு எழுதி, பஞ்சாப்ல ஏதோ ஒரு ஆபீஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா சீமானுக்கு அந்த அழைப்பு வந்ததாகவும் அது தகவல் வெளியிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த திட்டம் எதுவும் இருக்கா? இல்ல, ஒரு கட்சி தலைவர் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியை போய் சந்திச்சு மனு கொடுக்கறது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, அந்த திட்டம் எதுவும் இருக்கான்னு கேட்க. ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல, சீமானுடைய ரிப்போர்ட் வந்து மோதியினுடைய டேபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. கவனிக்கத்தக்க ஒரு தலைவர் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர், நான் இல்லைன்னு சொல்லல. சீமானை கூர்ந்து கவனிக்கிறாரா? கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். அண்ட் இது ஃபர்ஸ்ட் டைமே கிடையாது. பாஜகவின் தரப்புல இருந்து பல முறை வந்து அவர்கள் வந்து நம்மளை அணுகணும், எங்களுடைய தலைவரை அணுகணும், எங்க தலைவரோட பேசணும், எங்க தலைவரை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணணும், கன்வின்ஸ் பண்ணணுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதுல எங்க தலைவர் ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால நம்ம அதை என்ன சொல்றது, நிராகரிக்கிறதுக்கோ இல்ல அதை வந்து இல்லைன்னு சொல்றதுக்கோ அவசியம் இல்லை. இதுதான் வெளிப்படையான உண்மையா இருக்கு. அவங்க வந்து ரொம்ப ஈஸியா பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எப்பவுமே வந்து கணேஷ் பரிக்ராமா தான், அதாவது குறுக்கு வழியில வந்து பெரிய சன்மானத்தை பெறணும் நினைக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கட்டாயம் அவர்கள் சந்திக்கிறதுக்கு துடிக்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் அந்த சந்திப்பை கட்டாயம் வந்து எங்களுடைய தலைமை வந்து இதற்கான சந்திப்பாக இருந்ததுன்னா அதை கட்டாயம் அதை வந்து நிராகரிப்பார் அப்படிங்கிறத நம்ம இரங்கமா சொல்றேன். அது ஒரு நட்பின் ரீதியா அன்பின் ரீதியா ஒரு 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 என்ன சொல்றது, என்ன சொல்ற, ஒரு வாழ்த்து சொல்றதுக்காக அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த அழைப்பையும் ஏற்பார். அதனால ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் கொள்கை ரீதியாகவோ சித்தாந்த ரீதியாகவோ எந்த இடத்துலயும் சறுக்கல்கள் வராது. இதனால நீங்க என்ன வேணாலும் வந்து கட்டமைக்கலாம், பின்னாடி ஒரு வெப்பை கிரியேட் பண்ணலாம். பட் அது ஒருபோதும் ஈல்டாகாத தலைவர் அப்படிங்கிறத எனக்கு உள்ளபடியே தெரியும். இதுவரை உங்க பல்வேறு கருத்துக்கள் நன்றி.